அந்த சோம்பல்ல பெட்டை விட்டு எழுப்ப என்ன பண்ணாது, மனசு வராது. ஒரு ஊழியக்காரன் மட்டும் அப்படி இருக்கவே கூடாது. ரிலாக்ஸ் பண்றது தப்பே இல்லை. எதுக்காக நான் ரெஸ்ட் பண்றேன்னா ரிஃப்ரெஷ் ஆகிறதா ரெஸ்ட் பண்றேனே தவிர தூங்குறதுக்குனே தூங்க போகக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? எதுக்கு தூங்க போனோம்னா எப்போ எழும்பலாம்னு நினைச்சிட்டு தான் தூங்க போகணும். அதாவது படுக்க போறதுக்கு முன்னாலே நாளைக்கு நம்ம எத்தனை மணிக்கு எழும்பணும்னு தீர்மானம் பண்ணணும். கர்த்தர் எழுப்பும் போது நான் எழும்புவேன்னா நம்ம எழுப்புறது கூட ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம செய்யணும். பிஃபோர் யூ கோ டு பெட் மேக் அ பிளான் when to wake up. எப்போ எழும்பணும் அப்பதான் எழும்புவேன்னு நினைச்சீங்கன்னா எழும்பவே தோணாது. You don't feel like waking up. Make a plan to wake up. Lazy people and their beds are good companions. Yes. சோம்பேறிகளுக்கும் படுக்கைக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தீங்கன்னா, சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் தெரியாது, எவ்வளவு நேரம் உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அதுவும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடுக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. தூக்கம் மட்டும் இனஃப்னே சொல்லாது. ஆமா, எனக்கு பைபிள் காலேஜ் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் என் கிளாஸை பார்த்து கேட்டார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இனஃப் அப்படின்னு கேட்டார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இனஃப்? நாங்கள் எங்களுக்கு ட்ரை பண்ணி என்னோடமோ சொன்னோம், இனஃப்னா இதுதான் டெஃபினிஷன். கடைசியில் சொன்னார், யூ நோ வாட் இஸ் இனஃப்? a little more is enough. இனஃப்னா என்ன தெரியுமா? லிட்டில் மோர் இஸ் இனஃப். பிரியாணி போடும்போது போதுமான கிழங்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க, அவருக்கு போடுங்க, அப்படி எனக்கு ஒரு பீஸ் போடுங்க.